அப்பா சாயங்காலம் 6 மணி ஆகுது. என்ன காய்கறி வெட்டியே காணோம். எப்பதான் கொண்டு வருவாங்களோ தெரியலப்பா. சரி, இனிமேட்டு இந்த வண்டியெல்லாம் நம்பிட்டு இருக்க கூடாது. பேசாம நம்ம வாரம் கரெக்டா சந்தைக்கு போய் அங்க தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிடணும். இங்க கடந்துகிட்டு இந்த வண்டிக்கு காத்து கிடக்க வேண்டியதா கிடக்கு. பாவி பையன் ஒரு நாள் கொண்டு வரான், ஒரு நாள் கொண்டு வராம போறான். எம்மா கஷ்டமா இருக்குப்பா. ஒரு நாள் கரெக்டா வாரத்துல ஒரு நாள் கரெக்டா கொண்டு வந்தானே நம்மளுக்கு தேவையானது வாங்கிடலாம். சரி, சந்தைக்கு போக மாச்சலா இருக்குன்னு இவங்கிட்ட வாங்க வந்தா இங்க காய்கறி இல்லாம சும்மா டெய்லி ரசத்தை தான் வச்சு போட்டு திங்க வேண்டியதா இருக்கு. என்ன ஒரு படிய சவுண்ட் கேக்குது. ஐயோ பயமாவலா இருக்கு. இந்த வேற நம்ம ஒத்தையில தான் உட்காந்துருக்கோம். இப்படிலாம் சவுண்ட் கேக்கு. எப்பா அந்த காய்கறிக்காரன் வந்தா வரான், வரலன்னா போறான். இங்க நிக்கிறதுக்கே பயமா கிடக்கு. பேசாம வீட்டை பார்த்து போவோம். இவ என்ன இந்நேரத்துக்கு இங்க உட்காந்துட்டு கிடக்கா? மூஞ்சி என்ன எரிஞ்சு போன டயர் மயிலா இருக்கு. என்னன்னு தெரியலையே, போய் கேட்டுருவோம். ஒத்தரசா, ஒத்தரசா, அடியே இங்க என்னடி பண்ணிட்டு கிடக்க? ஏன்டி ஒத்தையில இருக்க? ஒரு உயிரை எடுக்கணும், அதான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னது ஒரு உயிரை எடுக்க போறியா? எதுக்கடி சம்மந்தம் இல்லாம பேசிட்டு கிடக்கா? பைத்தியக்காரி. இங்க எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கான்னு கேட்டா ஒரு உயிரை எடுக்க போறேன், குயிரை எடுக்க போறேன்ட்டு போவியா? என்னது நான் பைத்தியக்காரியா? ஆமாடி நீ தாண்டி பைத்தியம். வேற நான் என்ன கேட்க, நீ என்ன சம்மந்தம் இல்லாம பேசிட்டு கிடக்கா? என்ன ஏன் மூஞ்சி இப்படி இருக்கு? சின்ன பொண்ணு எதுவும் வம்பு இழுத்துட்டாளா? நீ பெயிரு, நான் ஒரு உயிரை எடுக்கணும், நேரம் நெருங்கிட்டு. அட பைத்தியக்காரி, அடியே ஏதாச்சும் நாடகத்துக்கு எதுவும் பிராக்டிஸ் பண்ணிட்டு கிடக்கியா? பைத்திய மாதிரி உளறிட்டு கிடக்கா? கிறுக்கு பிடிச்சிட்டு போல. என்னது எனக்கா கிறுக்கு பிடிச்சிருக்கு? அப்பா எத்த தண்டி, ஒத்தரோசா என்னடி இவ்வளோ பெருசா வளர்ந்து நிக்கா? முடி என்னடி சாட்டை பின்னி தானடி போட்டிருந்தா, இப்ப என்னடி விரிச்சு போட்டு வந்து நிக்கா? அடியே சேலை தானடி கட்டியிருந்தா, வெள்ளை கலர் கவுன் எல்லாம் போட்டு வந்து நிக்கா. என்ன மாடி என்ன ஒத்தரோசான்னு நம்பிட்டு இருக்கா? அப்ப நீ யாரு? ஏன் உனக்கு தெரியாதா? ஐயோ அம்மா பங்களாக்காரி! ஐயோ கொள்ளையில போறவா என் கண்ணுல வந்து மாட்டிக்கிட்டாலே. ஐயோ நான் ஒத்தரோசான்னு நினைச்சலாம் நம்பி பேச வந்தேன். யாராச்சும் வாங்களே, காப்பாத்துங்க. பைத்தியம் எதுக்கு இப்படி அலமரிச்சிட்டு ஓடி வரா? ஐயோ அக்கா! ஐயோ என்னாச்சு? கொலை கற்பழிப்பு. ஐயோ என்னாச்சு? எவடி அவ இப்படி கத்துறது? அடச்சி வாய மூடு. ஒருத்தி கத்திர கூடாது. உடனே கொலை கற்பழிப்புன்னு அந்தால கொடியை தூக்கிட்டு வந்துருவாள். வாய மூடுடி. இந்த இழுவரை எதுக்கு கத்துனான்னு தெரியல. ஐயோ யாருக்கு என்னடி ஆச்சு? எவ்வளவு தூக்கு கீக்கு போட்டாளா? இல்லன்னா மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாளா? ஏன்டி எப்படி கத்துறியே? என்னடி ஆச்சு? டோப்பா மண்டை, அந்த கதையை ஏன்டி கேக்குற? அட எடுபட்ட நாய், அந்த கத்துனா 2 தெரு தள்ளி சவுண்ட் கேட்டுச்சு. நீங்க வந்து நிக்கே. என்னடி ஆச்சு? ஐயோ அதாண்டி எனக்கும் தெரியல. இழுவ பைத்திய மாதிரி கத்திட்டு கிடக்கா. லூசு, முதல்ல டிங்கு டான்ஸ் ஆடாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சின்ன பொண்ணு அங்க பாத்தியா? அங்க என்னடி? அங்க யாரடி மூஞ்சி திருப்பிட்டு உட்கார்ந்துருக்கா? எவடி அவ? பின்னாடி இருந்து பாக்க நம்ம ஒத்தரசமா இல்ல இருக்கா? என்ன ஒத்தரசாட்ட எதுவும் சண்டை இழுத்துட்டியா? அவ மூஞ்சி அந்த சைடு திரும்பிட்டு இருக்கு. ஒத்தரசா அக்கோ அங்க போவாதக்கோ. அட ஏண்டி என்னடி 2 பேரும் சண்டைய போட்டு தொலைஞ்சியே? ஏக்கா சண்டையும் இல்ல ஒன்னும் இல்லக்கா. இப்படிதாக்கா அப்பவே ஒரு மாதிரி மூஞ்ச உருடு வச்சுட்டு உட்கார்ந்துருந்தாக்கா. நானும் எதுக்கு இப்படி உட்கார்ந்துருக்காட்டு பக்கத்துல போயிட்டு ஒத்தரசான்னே. அப்புறம் என்னாச்சு? அவன் என் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கா? என்ன அவ புருஷன் அந்த குண்டு பொம்பளை கூட்டு ஓடி போயிட்டானோ? முனி சொல்ல வந்தது ஒழுங்கா கேளுடி. முனி ஐயோ ஏதோ ஒரு கொலை பண்ண போறாளாமே. அப்படி என்னதெல்லாமோ புலம்பிட்டு கிடந்தாக்கா. நானும் என்னடி ஒத்தரோசா ஏன் இப்படி புலம்புறான்னு கேட்டு திடீர்னு பார்த்தா பெரிய உயரமா ஒரு பெரிய ஐயே இவ என்னக்கா ஏதோ பெரியன்னு சொல்லிட்டு அந்த ஆள மறந்துட்டா. ஐயே என்னடி ஆச்சு? அடியே என்ன ஆளாளுக்கு அவ்வளோ மயங்கி விழுந்து கிடக்காளுவே. முந்தானத்தை அவ கிடந்தா, இன்னைக்கு இவ கிடக்கா. எக்கோ எனக்கு பயமா இருக்குக்கோ. நான் இப்ப எங்கக்கா இருக்கேன்? எம்மா அப்படியே நடிச்சு தள்ளிடுவா. மயங்கி உளுந்து 1 நிமிஷம் கூட அவள. அதுக்குள்ள கண்ணை முழிச்சாச்சு. அதுக்குள்ள இப்ப நான் எங்க இருக்கணும்? இடி எழுந்துடி. என்னடி ஆச்சு? எக்கா அங்க இருக்கிறது நம்ம ஒத்தரோசல்லக்கா, பங்களாகாரிக்கா. என்னது பங்களாகாரியா? என்ன பங்களாகாரின்னு சொன்னோன்னா அவ்வளோ ஒரு இடத்துக்கு காலி பண்ணிட்டாலுவே. நம்மளும் எழுந்துருவோம். ஐயோ திரும்பவும் இவ உடம்புக்குள்ள வந்து பூந்துட்டாளா?
ஆமா சின்ன பொண்ணு, அதே கண்ணால பார்த்தேடி. பயமாவுலா இருக்கு, என்னடி பண்றது? ஒரு உயிர் பலி வேணும் வேணும்னு சொன்ன மாதிரி இருந்துடி. ஐயோ, இந்த பிள்ளைக்கு ஏன் இப்படி நடக்குன்னு தெரியலையே. இவ்வளோ நாள் பிஐ கூடயா சவகாசம் வச்சிருந்தோம். ஏ ஒத்த ரோசா, ஏ ஒத்த ரோசா, அடியே வாய மூடடி. சும்மா இருக்க பிஐ நீ அடி நோண்டி விடுறா. என்னடி மரியாதை குறையுது? ஆமா, நீ கெட்ட கேட்டுக்கு இப்ப மரியாதை ஒரு கேடு. சும்மா அவ செவனே நாங்க மரத்தை பார்த்து உட்காந்துருக்கா. அவளை ஏடிச்சு உரண்டியே. வாங்கடி, வேலையை பார்த்துட்டு போவோம். எக்கா வாங்குக்கா, பேருவோம். ஐயோ, அந்த ஒத்த ரோசா பிள்ளைய விட்டு நம்ம எங்கடி போறது? கஷ்டமா இருந்தா நீ அவ கூட சேர்ந்து போ. ஏதோ உயிர் பலி இருக்குன்னு சொன்னா எனக்கு என்னமோ சின்ன பொண்ணு உயிராதான் இருக்கும்னு நினைக்கேன். என்னடி சொல்ற? உயிர் பலியா? ஏ இழுவே, ஒருவேளை ஆடு கோழி மாடுன்னு ஏதாச்சும் கேப்பாளோ? இருடி கேட்டு பாப்போம். ஐயோ, நான்லாம் கேட்கலப்பா. நீ வேணா போய் கேட்டு பாரு. ஏ முனி, நீ ஏன் அந்த பிஐட்ட கேளுடி, நீ கேட்டாதாண்டி கரெக்டா இருக்கும். இப்படி சொல்லி சொல்லியே உடம்பு ரணகலமா ஆக்கி விட்டாதீங்கடி. இங்கே நின்னு கேக்குறேன். ஏ முனியம்மா, இங்க நின்னு நீ கேட்டனாக்கி பங்களாக்கறிக்கு காது கேட்காதடி. செவுடு மாதிரியே அங்க மரத்தை பார்த்துட்டு நிற்பா. கொஞ்சம் தள்ளி வந்து கேட்டனாக்கி அவளுக்கும் கேட்கும். உனக்கும் பதில் சொல்ல கரெக்டா இருக்கும். இவா இன்னைக்கு பிஐட்ட போய் தருமடி வாங்காம போக மாட்டான்னு நினைக்கேன். ஏ முடியுமா, போடி போ, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் கேளு. ஏடி நீ ஏடி என்ன தள்ளுறா? எனக்கே பயமா இருக்கு. ஏதோ ஒரு தைரியத்துல கேக்குறேன்ட்டேன், இப்ப பக்கத்துல போனோன்னு நடுங்குதே. ஐயா, இந்த ஒத்தரசா கூட எப்போவே நம்ம தான் சுத்துவோம். ஒருவேளை நம்ம உயிரை தான் பலியாக்கணும்னு கேட்டிருப்பாளோ? ஏ முடியுமா, போடி போய் கேளுடி. பேய் மேடம், பேய் மேடம். என்ன மேடம், ஏதோ உயிர் பலி வேணும்னு கேட்டீங்களாமே. பேய் மேடம், உங்களுக்கு கோழி உயிர் வேணுமா, ஆடு உயிர் வேணுமா, மாடு உயிர் வேணுமா, நரி உயிர் வேணுமா, இல்லனா எலி அணிலு கரப்பாம்பூச்சி பாம்பு பல்லி இந்த மாதிரி உயிர் வேணுமா? என்ன உனக்கு நக்கலா இருக்கோ? இல்ல பேய் மேடம், நீங்க என்ன உயிர் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்தாப்புல நாங்க ஏற்பாடு பண்ணுவோம்ல. ஏ முடியுமா, அப்படிதான் கேளு கேளு. அட நீ வேற ஏண்டி? கேளுடி கேளு, என்ன சொல்றான்னு பாப்போம். கேளு. இவ வேற நல்லா உசுப்பேத்தி விட்டுட்டு கிடக்காளே. பேய் மேடம், பேய் மேடம், இங்க பக்கத்துல வாயேன். பக்கத்துலயா? வரமாட்டேன். இங்க வாயேன். ஏ சின்ன பொண்ணு பக்கத்துல கூப்பிடுதுடி. ஏ முடியுமா, போடி. ஏதாச்சும் ஒரு ரகசியம் சொல்றதுக்கு தான் கூப்பிடும், சீக்கிரம் போடி. என்னடி இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருந்த பேய் இப்ப எழுந்து வேற எனக்கு பயமா இருக்கு. ஏ முடியுமா, பேய் உன்ட்ட ஏதோ சொல்லதான் காத்து கிடக்கு போல. அதாண்டி ஒண்ணு கூப்பிட்டுருக்கு. போடிட்டு என்னன்னு கேளு. இப்படி சொல்லி சொல்லியே இருக்கிற கொஞ்சம் உசுரையும் எடுத்துருவாளுவ போலயே. பேய் மேடம், இன்னும் பக்கத்துல வா. இன்னுமா? ஐயோ, எதுக்கு இப்படி கூப்பிடுறான்னு தெரியலையே. ஏ சின்ன பொண்ணு, போட்டுமா வேண்டாமாடி? ஏடி போ. ஆமா, நீ கேட்டா போன்னு தானே சொல்லுவா. ஏ முனி, உன் மண்டையும் அந்த பங்களாக்காரி மண்டையும் ஒரே மாதிரி இருக்குல்லடி. அதனாலதான் உன் மண்டைய பார்க்கலான்னு கூப்பிடுவான்னு நினைக்கேன். நீ நல்லா அளந்து விடுடி, பக்கத்துல போறது நான் தானே. பேய் மேடம், இன்னும் கொஞ்சம் வாயேன். எதுக்கு மேடம்? அடச்சி வா. என்ன மேடம், இவ்வளவு நேரம் டீசெண்டா கூப்பிட்டிய, இப்ப என்ன அடச்சின்னு சொல்றிய? மேடம், பக்கத்துல உங்க பூஜை பார்க்க பயமாவலா இருக்கு. ஏ சின்ன பொண்ணு, அவ என்னடி இப்படி அங்க போயிட்டு மூஞ்சிக்கு நேரா மூஞ்சி வச்சுட்டு நிக்கா? ஐயோ, ஏதாச்சும் பண்ணிவிடாமடி. அதான்க்கா நானும் பாத்துட்டு இருக்கேன். ஏ முனி, கேர்ஃபுல்லா இருடி. ஆமா, இதுக்கப்புறம் எங்க கேர்ஃபுல்லா இருக்கிறது? பக்கத்துல வந்தாச்சு, என்ன நான் ஓடணும்னு நினைச்சா கூட இவ ஓட விட மாட்டா. மேடம், பக்கத்துல வர சொன்னியல்ல, வந்துட்டேன். மேடம் மேடம், முடிய உடுங்க, வலிக்குது. நக்கலு கேக்குது, நக்கலு. என்ன, நான் மனுஷ உயிர் வேணும்னா நீ என்ன ஆடு வேணுமா, கோழி வேணுமா, மாடு வேணுமா, பள்ளி வேணுமா, கரப்பாம்பூச்சி வேணுமா நான் கேட்டுட்டு கிடக்கா? மேடம் மேடம், அது மேடம் வலிக்குது. பேய் மேடம், விட்டுருங்க. அடியே, பேய் பிடிச்சு வச்சுக்கிட்டடி. ஆமா, கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுனா மன்னர் பரம்பரை மன்னாதி பரம்பரைன்னு. என்ன மேடம், பேசிட்டே இருக்கும்போது அடிச்சிட்டியே. லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிக்கும் பாத்துக்க. என்னக்கோ பேய் சினிமா டைலாக்லாம் பேசிட்டு கிடக்கு. போயிரு மரியாதையா.
ஏ முனியம்மா அடி பலமோ? ஐயோ அம்மா ஒரு சைடு இழுத்துட்டுல போகுது. ஏ சீக்கிரம் வாடி, ஏதாச்சும் பண்ணிட போறா அந்த பங்களாக்காரி. ஆமா, அதான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி அடி வாங்க விட்டுட்டியலடி. ஒருத்திய எந்த அளவுக்கு ஏத்தி விட முடியுமோ அந்த அளவுக்கு ஏத்தி விட்டு இப்படி அடி வாங்க வச்சிட்டியலடி. ஏ முனி என்னடி ஆச்சு? என்னெல்லாம் ஆவணுமோ எல்லாம் ஆயி போச்சுக்கா. ஐயோ முனி கழுத்து ஒரு சைடா திருப்பிக்கிச்சு. இனிமே இதை எப்படி சரி பண்றது? ஃபர்ஸ்ட் அந்த பங்களாக்காரியை சரி பண்ற வழியை பாருங்கடி, அதுக்கப்புறம் என்ன பார்த்துக்கலாம். ஏ இப்படி கழுத்தை உடைச்சு விட்டாளுகளே. பிஐ மேடம் ரொம்ப சந்தோஷம். ஒரு சைடு கழுத்தை உடைச்சும் உனக்கு என்ன கொழுப்பு அடங்கலாம்? என்னடி இவ்வளவு நேரம் அந்த பிஐ மூஞ்சி தெரிஞ்சு இப்போ ஒத்தரசா மூஞ்சி தெரியுது. நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டு அடக்க போலயே. அட நீ வேற, பிஐ மூஞ்சும் ஒண்ணுதான், அந்த ஒத்தரசா மூஞ்சும் ஒண்ணுதான். இதுக்கு மேலேயே இங்கே நின்றுட்டு இருந்தேன்னா இருக்கிற குறை கழுத்தையும் உடைச்சு விட்டுருவா. ஓடிட வேண்டியதுதான். ஏ சின்ன பொண்ணு, சொல்லுங்க பிஐ மேடம். நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிரு. சரிங்க பிஐ மேடம். ஏ முனி அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி நில்லு. ஆமா, நானே கழுத்து விளங்காம கிடக்கேன். இன்னும் அவகிட்ட போய் நிக்க சொல்றா பாரு. ஏன் இந்த குறை கழுத்து முறிச்சு எடுக்கிறதுக்கா? பிஐ மேடம் உங்க பக்கத்துல நின்னுக்கிறேன். சைலண்டா அமைதியா தான் நிப்பேன். இருக்கிற குறை கழுத்து உடச்சு முட்டாதிய. அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளை சப்ஸ்கிரைபர் நேமையும் சொல்லிடுவா. அதுக்கப்புறம் நாங்க இந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறோம். அந்த பயம் இருக்கட்டும். சரிங்க மேடம் சரிங்க. அடியே சின்ன பொண்ணு சீக்கிரம் சொல்லடி, சொல்லி முடிச்சிட்டு இடத்த காலி பண்ணிடுவோம். ஹாய் கருப்பசாமி, ஹாய் தீபக், ஹாய் சசி, ஹாய் கோமதி, ஹாய் ஜேக்கப், ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் சந்தோஷ் ரிஷ்வான், ஹாய் முத்துக்கண்ணு, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் மகிஷாலினி, ஹாய் சம்மு, ஹாய் சித்திக், ஹாய் சஃபான், ஹாய் மாரியம்மாள், ஹாய் விஸ்வா, ஹாய் முருகன், ஹாய் மல்லிகா, ஹாய் விக்னேஷ், ஹாய் கவியரசி, ஹாய் சுதா, ஹாய் பவித்ரா, ஹாய் முத்துராசு, ஹாய் பவித்ரா ஸ்ரீ, ஹாய் விக்கி, ஹாய் ஜனீஷா, ஹாய் உமையால், ஹாய் சரண்யா, ஹாய் ராமானுஜம், ஹாய் கலையரசி, ஹாய் மாரிசை, ஹாய் முத்துமாரியப்பன், ஹாய் முத்துலக்ஷ்மி, ஹாய் இந்து, ஹாய் இசைகலா, ஹாய் நிலா, ஹாய் பூஜா, ஹாய் அஞ்சலி நேத்ரா, ஹாய் சசிதரன், ஹாய் கார்த்திகா, ஹாய் தனுஷ்கா, ஹாய் ஹரிஹரன், ஹாய் ஹேமானந்த், ஹாய் நாகராணி, ஹாய் நூர்ஜகான், ஹாய் லிங்கேஸ்வரி, ஹாய் ரேவதி பாலா, ஹாய் பார்கவி, ஹாய் யாழினி, ஹாய் வடிவுக்கரசி, ஹாய் தமிழ், ஹாய் தனம், ஹாய் ஷானு, ஹாய் சுஷ்மிதா, ஹாய் ஜமுனா, ஹாய் காவேரி, ஹாய் சரஸ்வதி, ஹாய் பாரதி, ஹாய் நந்தினி, ஹாய் சிவரஞ்சினி, ஹாய் சாய்கரிணி, ஹாய் கார்த்திகா, ஹாய் சுனில், ஹாய் கமலேஷ், ஹாய் பூர்ணி, ஹாய் சுபாஷ், ஹாய் சுரேந்திரா, ஹாய் சுரேஷ், ஹாய் ரோஷ்லின், ஹாய் பிரியதர்ஷினி, ஹாய் மகாலட்சுமி, ஹாய் அருள் ஜோதி, ஹாய் பிரியங்கா அருள், ஹாய் பிரியா அறுமுகம், ஹாய் மனோஜ் மோகனா, ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் சந்திரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் ராஜசாந்தி, ஹாய் ராஜேஷ் மணி, ஹாய் தர்மராஜ், ஹாய் மணிகண்டன், ஹாய் பூங்கொடி, ஹாய் வினோத், ஹாய் கண்ணன், ஹாய் மீனா, ஹாய் தனுஷியா ஸ்ரீ, ஹாய் சரண்யா, ஹாய் ரமேஷ், ஹாய் அனிதா, ஹாய் அமுதா, ஹாய் ஸ்லோமி, ஹாய் லட்சுமை, ஹாய் பெர்லின், ஹாய் சந்தியா, ஹாய் வீரமணி, ஹாய் விஸ்வா, ஹாய் வினீஷ், ஹாய் அமுதவல்லி, ஹாய் தேன்மொழி, ஹாய் தேவி, ஹாய் அனோஷியா, ஹாய் அருள்மொழி, ஹாய் கனி கருஸ்டினா, ஹாய் சாய் ஸ்ரீ, ஹாய் ஸ்ரீமதி, ஹாய் ஸ்ரீநிதி, ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஸ்ருத்விக், ஹாய் ஓவியா. நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நண்பர்களே. டாடா பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.